Welcome to this concept explainer brought to you by CBSE Scholab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து எஃபெக்ட் ஆஃப் டயஎலெக்ட்ரிக் ஆன் கெப்பாசிட்டன்ஸ் என்ற டாப்பிக்கை பார்க்க போறோம். ஒரு கெப்பாசிட்டருக்கு நடுவுல சும்மா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இன்சுலேட்டர் வச்சா அதோட கெப்பாசிட்டி ஏன் அதிகமாகுதுன்னு ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸோடையும் விளக்கமா பார்க்க போறோம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்மள சுத்தி இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ்ல கெப்பாசிட்டர்ஸ் ஒரு முக்கியமான காம்பனன்ட் இல்லையா? அதோட வேலை சார்ஜை ஸ்டோர் பண்றது. இந்த சார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை நம்ம இன்னும் அதிகரிக்கணும்னா என்ன பண்ணலாம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? மேபி அதோட சைஸை பெருசு பண்ணலாம், இல்லனா அதுக்கு கொடுக்கற வோல்டேஜை ஜாஸ்தி பண்ணலாமா? அதெல்லாம் ஒரு வழிதான். ஆனா நான் ஒரு ரொம்பவே கவுண்டர் இன்ட்யூட்டிவ் ஐடியா சொல்றேன். அந்த கெப்பாசிட்டரோட 2 மெட்டல் பிளேட்ஸ்க்கு நடுவுல ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி ஒரு இன்சுலேட்டரை வச்சா போதும். என்னது? ஆமா, அதோட கெப்பாசிட்டி பல மடங்கு அதிகமாயிடும். ஒரு நிமிஷம், பிளாஸ்டிக் ஷீட் வச்சா கெப்பாசிட்டி அதிகமாகுமா? அது ஒரு இன்சுலேட்டர் தானே, அது எலக்ட்ரிசிட்டியை பிளாக் பண்ணும் தானே நம்ம படிச்சிருக்கோம். அது எப்படி சார்ஜ் ஸ்டோரேஜை இம்ப்ரூவ் பண்ணும்? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. எக்ஸாக்ட்லி, இதுதான் இந்த டாபிக்ல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஒரு இன்சுலேட்டர் சார்ஜை பிளாக் பண்ற ஒரு பொருள் எப்படி சார்ஜ் ஸ்டோரேஜை இம்ப்ரூவ் பண்ணுதுங்கிறது ஒரு பாரடாக்ஸ் மாதிரி தோணும் இல்லையா? இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். உங்க போனோட டச் ஸ்கிரீன் எப்படி வேலை செய்து தெரியுமா? இல்ல, அதுக்கும் இந்த டயஎலெக்ட்ரிக் கான்செப்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. உங்க விரல் அந்த ஸ்கிரீனை தொடும்போது உங்க விரல் ஒரு டயஎலெக்ட்ரிக் மாதிரி செயல்படுது. ஓ, என் விரலே ஒரு டயஎலெக்ட்ரிக்கா? ஆமா, அது ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கிற லட்சக்கணக்கான சின்ன சின்ன கெப்பாசிட்டர்ஸோட எலக்ட்ரிக் ஃபீல்ட மாத்துது. அந்த சின்ன மாற்றத்தை வச்சுதான் போன் உங்க டச்சை சரியான இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுது. வாவ், அப்போ இந்த டயஎலெக்ட்ரிக் கான்செப்ட் நம்ம டெய்லி லைஃப்ல இவ்ளோ யூஸ் ஆகுதான். நான் இது ஏதோ டெக்ஸ்ட் புக்ல மட்டும் இருக்கிற ஒரு தியரின்னு நினைச்சேன். இத பத்தி இன்னும் விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா, இதோட கோர் ஐடியா ரொம்ப சிம்பிள். ஒரு கெப்பாசிட்டரோட 2 மெட்டல் பிளேட்ஸ்க்கு நடுவுல நாம ஒரு டயஎலெக்ட்ரிக் மெட்டீரியலை, உதாரணத்துக்கு கிளாஸ் அல்லது பிளாஸ்டிக்கை வைக்கும்போது அந்த மெட்டீரியல் உள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் லேசா ஸ்ட்ரெச் ஆகுது. இந்த ப்ராசஸ்னால அது ஒரு சின்ன இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்குது. இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டா? அந்த மெட்டீரியலுக்குள்ளேயேவா? ஆமா, முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இன்டர்னல் ஃபீல்ட் வெளியிலிருந்து வர்ற மெயின் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒப்போஸ் பண்ணும். அதாவது எதிர் திசையில செயல்படும். இதனால கெப்பாசிட்டருக்கு உள்ள இருக்கிற நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரெங்த் அது குறையுது. ஓகே, ஃபீல்ட் ஸ்ட்ரெங்த் குறையுது. ஆனா அதனால எப்படி கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகுது? அதுதான் புரியல. நல்ல கேள்வி. இப்போ அந்த கெப்பாசிட்டர் ஒரு பேட்டரி கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். பேட்டரியோட வேலை என்ன? அது ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜை மெயின்டைன் பண்ணும், கரெக்டா? ஆமா, வோல்டேஜை கான்ஸ்டன்டா வச்சுக்கும். ஆனா இங்க நெட் ஃபீல்டு குறைஞ்சிருச்சு. வோல்டேஜ்ங்கிறது ஃபீல்ட் ஸ்ட்ரெங்த்தை பொறுத்துது. அதனால அந்த பழைய வோல்டேஜுக்கு திரும்ப கொண்டு வர பேட்டரி இன்னும் அதிகமா சார்ஜை கெப்பாசிட்டருக்கு அனுப்பும். சுருக்கமா சொன்னா, டயஎலெக்ட்ரிக் வச்சதால அதே வோல்டேஜ்ல அதிக சார்ஜை ஸ்டோர் பண்ண முடியுது. அதாவது கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகுது. ஓகே, இப்போ கொஞ்சம் புரியுது. அதாவது டயஎலெக்ட்ரிக் ஃபீல்டை குறைக்குது, அதை காம்பன்சேட் பண்ண பேட்டரி இன்னும் சார்ஜ் அனுப்புது. இதை புரிஞ்சுக்க ஏதாவது சுலபமான அனாலஜி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஸ்பஞ்ச் இன் அ பக்கெட் அனாலஜிய கற்பனை பண்ணிக்கோங்க. ரொம்பவே சுலபமா புரியும். ஒரு காலி பக்கெட் தான் நம்ம கெப்பாசிட்டர். சரி, பக்கெட் கெப்பாசிட்டர். அதுல ஊத்துற தண்ணி தான் சார்ஜ். தண்ணியோட மட்டம், அதாவது லெவல் தான் வோல்டேஜ். சரி, பக்கெட்னா கெப்பாசிட்டர், தண்ணினா சார்ஜ், லெவல்னா வோல்டேஜ். புரிஞ்சுது. இப்போ அந்த பக்கெட்குள்ள ஒரு பெரிய ஸ்பஞ்ச வைக்கிறீங்க. அந்த ஸ்பஞ்ச் தான் நம்ம டயஎலெக்ட்ரிக். இப்போ நீங்க தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? அந்த ஸ்பஞ்ச் கொஞ்சம் தண்ணிய உறிஞ்சிக்கும். சோ நான் ஊத்துற தண்ணியில கொஞ்சம் ஸ்பஞ்சுக்குள்ள போயிடும். கரெக்ட். அப்ப பக்கெட்ல இருக்கிற தண்ணியோட மட்டம், அதாவது வோல்டேஜ், நீங்க எதிர்பார்த்ததை விட கம்மியா இருக்கும் இல்லையா? ஆமா, கம்மியா தான் இருக்கும். இப்போ பழைய தண்ணி மட்டத்துக்கு, அதாவது பழைய வோல்டேஜுக்கு திரும்பவும் கொண்டு வர நீங்க என்ன பண்ணணும்? நான் இன்னும் அதிகமா தண்ணி ஊத்தணும். ஏன்னா ஸ்பஞ்ச் உறிஞ்சின தண்ணியையும் சேர்த்து நான் ஃபில் பண்ணணும். ஓ, இப்ப புரியுது. அந்த ஸ்பஞ்ச வச்சதால பக்கெட்டோட தண்ணி பிடிக்கும் கெப்பாசிட்டி, அதாவது சார்ஜ் ஸ்டோர் பண்ற கெப்பாசிட்டி அதிகமாயிடுச்சு. சூப்பர் அனாலஜி. எக்ஸாக்ட்லி, இதுதான் கெப்பாசிட்டர்லயும் நடக்குது. டயஎலெக்ட்ரிக்ங்கிற ஸ்பஞ்ச் எலக்ட்ரிக் ஃபீல்ட கொஞ்சம் உறிஞ்சிக்கிற மாதிரி. அதனால அதே வோல்டேஜ்ல கெப்பாசிட்டர் இன்னும் அதிக சார்ஜை ஸ்டோர் பண்ணிக்குது.
இன்னொரு மென்டல் இமேஜ் வேணும்னா 2 கெபாசிட்டர் பிளேட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட ஒரு நல்ல இழுத்து கட்டின ரப்பர் பேண்ட நினைச்சுக்கோங்க. சரி, ஒரு டென்ஷன்ல இருக்கிற ரப்பர் பேண்ட். இப்போ அந்த ரப்பர் பேண்டுக்கு நடுவுல ஒரு மெதுவான பில்லோவை, அதாவது நம்ம டயலெக்ட்ரிக்க வச்சா என்ன ஆகும்? அந்த ரப்பர் பேண்டோட டென்ஷன் கொஞ்சம் குறையும், அது கொஞ்சம் லூஸ் ஆகும். கரெக்ட். அந்த டென்ஷன் தான் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். இப்போ திரும்பவும் பழைய டென்ஷனுக்கு கொண்டு வர நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அந்த ரப்பர் பேண்டை இன்னும் அதிகமா இழுக்கணும். அதாவது இன்னும் அதிகமா சார்ஜ் கொடுக்கணும். ரெண்டுமே நல்லா புரியுது. ஸ்பாஞ்ச் அனாலஜி கெபாசிட்டியை விளக்குது, ரப்பர் பேண்ட் அனாலஜி ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை விளக்குது. ரொம்ப தெளிவா இருக்கு. Now let us see how NCERT defines this. இந்த கான்செப்ட் சம்பந்தமான முக்கியமான ஃபார்முலாவை NCERT புக்ல இருந்து அப்படியே படிங்க. ஷோர். NCERT செக்ஷன் 2.13 படி ஒரு டயலெக்ட்ரிக்கை வைக்கும்போது a capacitor's new capacitance C is given by C is equal to KC0. இங்க C0 என்பது வேக்யூம் இருக்கும்போது இருந்த கெபாசிட்டன்ஸ், K என்பது அந்த டயலெக்ட்ரிக் மெட்டீரியலோட டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், and K is always greater than 1. Perfect. இந்த ஃபார்முலால 2 முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு போலரைசேஷன், இன்னொன்னு டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K. இந்த ரெண்டும் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த டாபிக் முடிஞ்சுது. ஆமா, இந்த டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் Kனா என்ன, அது ஏன் எப்பவுமே 1 விட அதிகமா இருக்கு, அப்புறம் இந்த போலரைசேஷன்னா என்ன, அதான் முக்கியம்னு நினைக்கிறேன். குட் கொஸ்டின். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்குறேன். பொறுமையா கவனி. ஸ்டெப் 1. முதல்ல கெபாசிட்டர் பிளேட்ஸ்க்கு நடுவுல எதுவும் இல்ல, வேக்யூம் மட்டும்தான் இருக்கு. அப்போ அங்க ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E0 இருக்கு. இது பாசிட்டிவ் பிளேட்ல இருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு போகும். ஓகே, இது நார்மல் கெபாசிட்டரோட ஃபீல்ட் E0. ஸ்டெப் 2. இப்போ நாம அந்த டயலெக்ட்ரிக் ஸ்லாபை உள்ள வைக்கிறோம். டயலெக்ட்ரிக் உள்ள என்ன இருக்கும்? நியூட்ரல் ஆட்டம்ஸ். அந்த ஆட்டம்ஸ்ல பாசிட்டிவ் நியூக்ளியஸும் அதை சுத்தி நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸும் இருக்கும் இல்லையா? ஆமாம். நாம டயலெக்ட்ரிக்க உள்ள வச்சதும் இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் E0 அந்த ஆட்டம்ஸை லேசா இழுக்கும். இப்படி இழுக்கும்? திசையிலையும் லேசா இழுத்து தள்ளும். இதனால அந்த நியூட்ரல் ஆட்டம் கொஞ்சம் நீள்வட்டமா ஸ்ட்ரெச் ஆன மாதிரி ஆயிடும். பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பக்கமும் நெகட்டிவ் சார்ஜ் இன்னொரு பக்கமும் லேசா நகர்ந்துடும். இதுக்கு பேர் தான் போலரைசேஷன். ஓ, அப்போ ஆட்டமோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இப்படி லேசா பிரியறதுக்கு பேர் தான் போலரைசேஷன். ஆமாம். இதனால ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு குட்டி டைபோல் மாதிரி, அதாவது ஒரு குட்டி மேக்னெட் மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். ஸ்டெப் 3. இந்த மாதிரி கோடிக்கணக்கான குட்டி டைபோல்ஸ் டயலெக்ட்ரிக்குள்ள உருவாகும். இது எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல அலைன் ஆகி E0க்கு எதிர் திசையில ஒரு சின்ன இன்டர்னல் ஃபீல்ட் EP-ய உருவாக்கும். EP-னா ஃபீல்ட் டியூ டு போலரைசேஷன். ஒரு நிமிஷம். அப்போ கெபாசிட்டருக்குள்ள இப்போ 2 ஃபீல்ட் இருக்கு. வெளியிலிருந்து வந்த மெயின் ஃபீல்ட் E0, அப்புறம் டயலெக்ட்ரிக்குள்ள உருவான இன்டர்னல் ஃபீல்ட் EP. ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஸ்டெப் 4. இதனால கெபாசிட்டருக்குள்ள இருக்கிற நெட் ஃபீல்ட் குறையுது. நெட் ஃபீல்ட் E is equal to E0 epsilon. இப்போ கெபாசிட்டருக்குள்ள இருக்கிற ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் முன்னாடி இருந்ததை விட கம்மி. இதுதான் நம்ம ஸ்பஞ்ச் அனாலஜில பார்த்தது, ஃபீல்ட உறிஞ்சிக்கிற மாதிரி. அதேதான். ஸ்டெப் 5. இப்போ டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்க்கு வருவோம். இந்த ஒரிஜினல் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் E0க்கும் டயலெக்ட்ரிக் வெச்சதுக்கு அப்புறம் உருவான இந்த நெட் ஃபீல்ட் Eக்கும் உள்ள ரேஷியோ தான் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K. அதாவது K is equal to E0E. இதனால தான் கெபாசிட்டன்ஸ் K மடங்கு அதிகமாகுது. Kங்கிறது ஒரு மெட்டீரியல் ஃபீல்டை எவ்ளோ குறைக்குதுன்னு சொல்ற ஒரு நம்பர். அதனால தான் K எப்பவும் 1 விட அதிகமா இருக்கும். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. ஒரு சின்ன கணக்கு பார்ப்போம், அப்போ இன்னும் தெளிவா புரியும். ஒரு கெபாசிட்டரோட ஒரிஜினல் கெபாசிட்டன்ஸ் C0 ஒரு 10 μFன்னு வச்சுக்கலாம். ஓகே, C0 is 10 microfarads. அதுக்குள்ள டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K = 3 இருக்கிற ஒரு பேப்பரை வைக்கிறோம். இப்போ அதோட புது கெபாசிட்டன்ஸ் C என்னவா இருக்கும்? ஃபார்முலா வந்து C = KC0. அப்போ C = 310 μF, which is 30 μF. ஓ, கெபாசிட்டன்ஸ் 3 மடங்கு அதிகமாயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா இருக்கே கணக்கு. ஆமா, கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற போலாரைசேஷன் கான்செப்ட் தான் முக்கியம். இந்த போலாரைசேஷன் கான்செப்ட் நாம முன்னாடி படிச்ச டைபோல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் டாபிக்ல இருந்து தான் வருது. இது நல்லா புரிஞ்சா அடுத்த டாபிக் காம்பினேஷன் ஆஃப் கெபாசிட்டர்ஸ் ரொம்ப சுலபமா இருக்கும். சரி,
இப்போ எக்ஸாம்ஸ்ல மாணவர்கள் பொதுவா செய்யற 2 தவறுகளை பத்தி பாப்போம். இதனால நிறைய மார்க்ஸ் போகும். முதல் தவறு, டயலெக்ட்ரிக்க உள்ள வச்சா வோல்டேஜ் அதிகமாகும்னு தப்பா நினைக்கிறது. ஆமா, நிறைய பேர் அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டயலெக்ட்ரிக் வச்சா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகுது, எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது, அப்போ வோல்டேஜும் அதிகமாகும்னு ஒரு தப்பான லாஜிக்ல யோசிப்பாங்க இல்லையா? கரெக்ட். ஆனா உண்மையான கருத்து என்னன்னா, டயலெக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட குறைக்க தான் முயற்சி பண்ணும். வோல்டேஜ்ங்கிறது ஃபீல்ட சார்ந்திருக்கு. அதனால ஒரு ஐசோலேட்டட் கெப்பாசிட்டர்ல, அதாவது பேட்டரி கனெக்ஷன் இல்லாத கெப்பாசிட்டர்ல டயலெக்ட்ரிக்க வெச்சா வோல்டேஜ் குறையும். ஃபார்முலா படி V = V0K. ஓ, வோல்டேஜ் குறையுமா? அப்போ பேட்டரியில கனெக்ட் பண்ணியிருந்தா என்ன ஆகும்? பேட்டரியில கனெக்ட் பண்ணியிருந்தா பேட்டரி அந்த வோல்டேஜை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணும். அதனால சார்ஜ் அதிகமாகும். Q = KQ0. எந்த கேஸ்லயும் வோல்டேஜ் அதிகமாகாது. இதை ஞாபகம் வச்சுக்க. டயலெக்ட்ரிக் ஒரு டேம்பர் மாதிரி, அது வோல்டேஜோட புஷ்ஷ குறைக்கும். புரிஞ்சுது. சோ டயலெக்ட்ரிக் வச்சா வோல்டேஜ் குறையலாம், அது ஐசோலேட்டட் கெப்பாசிட்டர்ல, இல்லைன்னா சார்ஜ் அதிகமாகலாம், அது கனெக்டட் கெப்பாசிட்டர்ல. ஆனா வோல்டேஜ் எப்பவும் அதிகமாகாது. எக்ஸாக்ட்லி. இப்போ 2வது முக்கியமான தவறு, டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K அதிகமா இருந்தா அது ஒரு நல்ல கண்டக்டர்னு நினைக்கிறது. அது நல்லா கண்டக்ட் பண்ணுன்னு நினைக்க தோணும். ஆமா, ஆனா அது தப்பு. சரியான கருத்து என்னன்னா, ஹை K வேல்யூனா அது ஒரு சிறந்த இன்சுலேட்டர். ஆனா அது ரொம்ப சுலபமா போலரைஸ் ஆகும். அது கரண்ட நல்லா பிளாக் பண்ணும், ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட ரொம்ப எஃபெக்டிவா குறைச்சு சார்ஜ் ஸ்டோர் பண்ண உதவும். அப்போ K அதிகமா இருந்தா அது ஒரு சூப்பர் இன்சுலேட்டர், நாட் அ கண்டக்டர். கரெக்ட். இத ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன டிப். ரப்பர் ஒரு நல்ல இன்சுலேட்டர், அது கரண்ட பிளாக் பண்ணும். அதே சமயம் அது ஒரு டயலெக்ட்ரிக்கும் கூட. அது ஃபீல்ட ஸ்டோர் பண்ண உதவும். சோ ஹை Kனா சூப்பர் இன்சுலேட்டர். காட் இட். ஹை K வேல்யூனா அது ஒரு சூப்பர் இன்சுலேட்டர். அது சுலபமா போலரைஸ் ஆகி ஃபீல்ட குறைச்சு கெப்பாசிட்டன்ஸை அதிகப்படுத்தும். பெர்ஃபெக்ட். இப்போ இந்த கான்செப்ட மறக்காம இருக்க சில மெமரி ட்ரிக்ஸ் சொல்றேன். எக்ஸாம் டைம்ல ரொம்ப உதவும். சொல்லுங்க. முதல்ல ஒரு மெமானிக். K இஸ் கிங். டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K எப்பவுமே கெப்பாசிட்டன்ஸை பெருசாக்கும், ஒரு ராஜா மாதிரி. சோ C = KC0 ஃபார்முலால K தான் கிங். அது கெப்பாசிட்டன்ஸை உயர்த்திடும். K இஸ் கிங். நல்லா இருக்கு, மறக்காது. அடுத்தது ஒரு கேட்சி ஃப்ரேஸ். ஸ்டஃப் இட் டு ஸ்டோர் இட். கெப்பாசிட்டருக்குள்ள எதையாவது ஸ்டஃப் பண்ணா, அதாவது டயலெக்ட்ரிக்க வச்சா, அது இன்னும் அதிகமா சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணும். ரொம்ப சிம்பிள். ஸ்டஃப் இட் டு ஸ்டோர் இட். ஸ்டஃப் இட் டு ஸ்டோர் இட். இதுவும் சுலபமா இருக்கு. கடைசியா ஒரு பிசிக்கல் ஜெஸ்சர். உங்க 2 கைகளையும் இணையா parallel-ஆ வச்சுக்கோங்க. இதுதான் கெப்பாசிட்டரோட 2 பிளேட்ஸ். சரி. இப்போ அதுக்கு நடுவுல உங்க போனை வைங்க. இந்த போன் தான் டயலெக்ட்ரிக். இப்போ உங்க கைகள் ஒரு பவர்ஃபுல் கெப்பாசிட்டர் ஆயிடுச்சுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது கான்செப்ட் மனசுல பதிஞ்சிரும். ஆமா, இந்த பிசிக்கல் ஜெஸ்சர் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. செஞ்சு பார்க்கும்போது நல்லா புரியுது. சரி, இந்த முழு டிஸ்கஷன்ல இருந்தும் எக்ஸாம்க்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 முக்கிய பாயிண்ட்ஸை சுருக்கமா சொல்றேன். 1. ஃபார்முலா. புது கெப்பாசிட்டன்ஸ் Cnew = K × கோர் ஒரிஜினல். டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K எத்தனை மடங்கோ அத்தனை மடங்கு கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். இதுதான் A to Z. ஓகே. 2. பிராக்டிக்கல் யூஸ். டயலெக்ட்ரிக்ஸ் கெப்பாசிட்டர் பிளேட்ஸ் ஒன்னோட ஒன்னு தொடாம இருக்க ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்குது. இது ஷார்ட் சர்க்கியூட் ஆகாம தடுக்குது. இது ஒரு பிராக்டிக்கல் அட்வான்டேஜ். இதுவும் முக்கியமான பாயிண்ட் தான். 3. கீ பெனிஃபிட். டயலெக்ட்ரிக்ஸை பயன்படுத்துறதால தான் ரொம்ப சின்ன பிசிக்கல் சைஸ்ல பெரிய கெப்பாசிட்டி கொண்ட கெப்பாசிட்டர்ஸ் நம்மளால உருவாக்க முடியுது. நம்ம எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் இவ்ளோ காம்பாக்டா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இந்த 3 பாயிண்ட்ஸையும் மறக்காதீங்க. 12 CBCE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF Sam, right? Yes, PROFAM.com. Happy learning.